ஹே காய்ஸ் வெல்கம் டு ஸ்டுடியோ. ஸோ நம்ம சிஎம் விஜயோட ஜனநாயகன் படத்தை பற்றி நம்ம வினோத் அவர்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜனநாயகன் படத்துடைய டெலிட்டட் சீன்ஸை பற்றி நான் பேசியிருக்காரு. ஸோ அதை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் மொத்தம் 6 டெலிட்டட் சீன்ஸ் இருக்காமா. ஸோ அதில் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஃபன், 2 வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனல், 2 வந்து ஆக்ஷன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ மொத்தமாக 6 சீக்வன்ஸ் இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. சரி சார் இது எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு மாதிரி கேட்டதுக்கு ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து கேவின் ப்ரொடக்ஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுவாங்க, 1 by 1 ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். தாறுமாறா இருக்க போது. ஸோ கண்டிப்பாக ஆக்ஷன் சீக்வன்ஸ் தெரிக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஒரு டெலிட்டட் சீன்ஸையும். ஸோ பார்ப்போம் இந்த படம் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கோம். ஸோ 4 டேஸ்ல எவ்வளவு வசூல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வினோத்திட்ட கேட்டதுக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா தெரியல, அது வந்து ப்ரொடக்ஷன் டீம் தான் தெரியும். ஸோ இன்னும் ஒரு 100-150 கோடி தாண்டி இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. பட் இன்னும் அஃபிஷியலா கேவின் ப்ரொடக்ஷன் அப்டேட் கொடுக்கல. இன்னைக்கு வந்து டே 4 ஆயிடுச்சு, இன்னையோட டே 5ன்னு சொல்லணும். அந்த வகையில் கேவின் ப்ரொடக்ஷன் ஏதாவது அப்டேட் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நான் பேசிட்டு இருக்க 4:06 மணி 4:06. ஸோ இப்போ வரைக்கும் எந்த அப்டேட் வந்து கேவின் ப்ரொடக்ஷன் கொடுக்கல. ஸோ அந்த வகையில் தெரியல, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இனிமே கொடுத்தாங்கன்னா நான் அப்டேட் பண்றேன். அண்ட் இதுக்கப்புறமா வந்துன்னா இந்த ஜனநாயகன் படத்துக்கு UBS சர்டிஃபிகேட் கிடைச்சிருந்தா கண்டிப்பா வேற மாதிரி செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க, வேற மாதிரி நான் வசூல் ரெக்கார்டு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வினோத் அவர்கள் அஃபிஷியலா சொல்லியிருக்காரு. ஸோ இதுவும் ஒரு உண்மையான விஷயம் தான். ஸோ நிறைய ரெக்கார்ட் செட் பண்ணியிருக்கோம். பட் சர்டிஃபிகேட்ன்றனால கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணிருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் சினிமா ட்ராக்கர் சொல்றத வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 200 கோடி கிளப்ல ஜாயின் பண்ணிருச்சு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க வசூல். பார்ப்போம் அஃபிஷியலா கேவின் ப்ரொடக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம எதுவாக இருந்தாலும் செலிப்ரேட் பண்ணிப்போம். இப்போதைக்கு ஒரு 200 கோடி அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். அண்ட் அடுத்தது அந்த ஜனநாயகன் படத்தில் வரக்கூடிய தளபதி கச்சேரி சாங். ஸோ இதுல லாஸ்டா ஒரு 1 மினிட்டுக்கு நான் ஸ்டாப்பா ஒரு டான்ஸ் போட்டிருப்பாரு விஜய் அவர்கள். ஸோ அதுக்கு ஒரு தீம் நம்ம அனிருத் அவர்கள் போட்டிருப்பாரு. ஸோ இது ஃபர்ஸ்ட் வேற மாதிரி தான் ட்ரை பண்ணாங்களாமா. ஸோ அதுக்கப்புறமா ப்ரொடியூசர் சொல்லி தான் எதுக்கு புதுசா ட்ரை பண்ணிட்டு இது வரைக்கும் விஜய் அவர்கள் டான்ஸ் ஆடி எவ்வளவு பேர் என்னென்ன இதெல்லாம் செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு பிட்டா எடுத்து ஒன்று சேர்த்து அதை போடுங்க அப்படின்ற மாதிரி ப்ரொடியூசர் சொன்னாராமா. ஸோ அனிருத் அவர்களும் அது ஒரு கலையை செஞ்சிருந்தாரு. பட் அதுக்கான ரைட்ஸ் மட்டுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 கோடிக்கு மேல கேட்டாங்க. ஸோ 1.5 கோடி கொடுத்து தான் இந்த ரைட்ஸ் எல்லாம் வாங்கி செட் பண்ணிருக்கோம். ஸோ ப்ரொடியூசர் அதுக்கு ஓகேன்னு உடனே சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா தான் இந்த ரைட்ஸ் எல்லாம் வாங்கி அனிருத் அவர்கள் இதெல்லாம் செட் பண்ணி கொடுத்தாரு அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த பிட்டை சேர்க்கறதுக்கே 1.5 கோடி செலவு பண்ணி இந்த ஒரு இது எடுத்திருக்காங்க பாத்துங்க, வேற லெவல் தான் சொல்லணும். ஸோ ப்ரொடியூசர் உண்மையுமே ஒரு ஆட்சப் தான். ஏன்னா சூப்பரா இருந்துச்சு, செம்மையா பண்ணியிருந்தாங்க, செம்மையா ஃபேன்ஸ் செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்காக நம்ம கேவின் ப்ரொடக்ஷனுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிக்கலாம். வேற மாதிரி அது ஒரு திருப்தியா கொடுத்ததுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜனநாயகன் படத்துல கிட்டத்தட்ட ஒரு 6 டெலிட்டட் சீன்ஸ் இருக்கிறதா நம்ம வினோத் அவர்கள் அஃபிஷியலா சொல்லியிருக்காரு. அது கூடிய சீக்கிரமா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ கேவின் ப்ரொடக்ஷன் எப்போதும் போல தான் அப்டேட் லேட்டா கொடுத்து லேட்டா டெலிட்டட் வீடியோலாம் இறக்குவாங்க. ஸோ வெயிட் பண்ணுங்க, எப்போ வருதோ அப்போ நான் அப்டேட் பண்றேன். ஸோ எப்போ வந்தாலும் உடனே அப்டேட் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிஎம் விஜயோட ஜனநாயகன் படத்துல பாத்தீங்கன்னா 6 டெலிட்டட் சீன் இருக்கிறதா நம்ம வினோத் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ அது கூடிய சீக்கிரமா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதை பத்தி உங்களோட கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.